ஈரோடு மாவட்டம் நடுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சத்தியமங்கலம் அருகே உள்ள நடுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் 88 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியை பொறுத்தவரை இப்பள்ளியில் பணிபுரிந்து வந்த தலைமை ஆசிரியர் சக்திவேல் என்பவர் வழக்கமான சுழற்சி முறையில் பணியிட மாறுதலில் கலந்தாய்வு நடைபெற்ற நிலையில் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சக்திவேல் வேறு பள்ளிக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டார். இதன் காரணமாக இப்பள்ளியில் பணிபுரியும் 88 மாணவ மாணவியருடைய கல்வித்தரம் பாதிக்கப்படும் என இப்பகுதி பெற்றோர்கள் கருதுகின்றனர். மேலும் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளியில் 2 மாணவர்கள் மட்டுமே கல்வி கற்று வந்த நிலையில் தலைமை ஆசிரியர் மற்றும் சக்திவேல் மற்றும் மற்ற ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பள்ளியை மேம்படுத்தும் விதமாக கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்ததோடு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தியதாக இப்பகுதி மக்கள் அந்த ஆசிரியர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதால் இதே பணியிட மாற்றங்கள் செய்த சக்திவேல் ஆசிரியரை மீண்டும் இதே பள்ளிக்கு நியமனம் செய்ய வேண்டும் என கோரி இன்று பள்ளி முன்பு கூடி பள்ளி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த சத்தியமங்கலம் போலீசாரும் தொடக்க கல்வித்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.